எபிசோட் 132. ஆதன் வேகமாக வந்து ஹரிக்கு எதிரில் நின்றான். அதை பார்த்து ஹரிக்கு பதற்றம் மேலும் அதிகமானது. ஆதன் ஹரியை பார்த்து, நீ சுதனோட அண்ணனா என்று சந்தேகத்துடன் கேட்டான். அதை கேட்டதும் ஹரிக்கு பயம் மேலும் அதிகமானது. அவன் பதட்டத்துடன் ஆதனை பார்த்து ஆமென்றவாறு தலையசைத்தான். டே, அப்ப நீதாண்டா கந்தர்வனுக்கு முன்னாடி என் கூட சண்டை போட வந்திருக்கணும். ஏன்னா நான் தான் உன் தம்பி சுதனை கொன்றிருக்கேன். அப்ப நீதானடா என்ன பழிக்கு பழி வாங்கணும் என்று கூறினான் ஆதன். அதை கேட்டதும் ஹரிக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆதன், என்னடா எதுவும் பேசாம நிக்கிற, வா வந்து சண்டை போடு என்று கூறினான். ஆதன் பொறுமையாக சொல்வது போல இருந்தாலும் அவன் மனதிற்குள் கோபத்துடன் தான் பேசுகிறான் என்று புரிந்து கொண்டான் ஹரி. இருப்பினும் அங்கிருக்கும் பலரும் அவனை பார்த்து கொண்டிருந்த ஒரே காரணத்திற்காக ஹரி ஆதனை பார்த்து, நான் உன்னை ஜெயிச்சிருவேன்னு உன் கூட சண்டை போட வரல, ஆனா என் உடம்புல இருக்க கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் உன் கூட சண்டை போடுவேண்டா என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறினான். வா வா, இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு தான் நான் இங்க இருந்து போறேன் என்று ஆதன் நினைத்துக் கொண்டு சண்டைக்கு தயாரானான். ஹரி தனது சக்தியை எடுத்து ஆதனை தாக்கினான். அதை பார்த்த ஆதன் தனது சக்தியான குரங்கு குத்தை வைத்து அந்த சக்தியை அடித்தான். அந்த சக்தியும் ஹரியின் சக்தியும் வேகமாக வந்து எதிரெதிரில் அடித்தது. அது அடித்த அடுத்த நிமிடம் ஹரியின் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. அவனது சக்தியும் முறியடிக்கப்பட்டது. அப்போது அங்கு ஒரு மிகப்பெரிய புழுதி ஒன்று உருவானது. அந்த புழுதி களையும் போது ஆதன் ஹரியின் முன்பு நின்று கொண்டிருந்தான். ஆதனிடம் பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தி இருப்பதால் அவன் காற்றில் நடந்து செல்லலாம், வேகமாகவும் செல்லலாம். அதை பயன்படுத்தித்தான் அடுத்த நொடி ஆதன் வந்து ஹரிக்கு முன்பு நின்றான். அதை பார்த்த ஹரிக்கு பதற்றம் மேலும் அதிகமானது. நீ நீ எப்படி இங்க வந்த என்று ஹரி கேட்டு முடித்த அடுத்த நொடி ஆதன் ஹரியின் ஒரு கையை பிடித்து திருப்பினான். அப்போது அவனது கை எலும்புகள் உடையும் சத்தம் அங்கிருந்த மக்கள் அனைவருக்கும் நன்றாக கேட்டது. அந்த சத்தம் கேட்டு அவர்களது மனம் பதைபதைத்தது. ஹரி வழியில் கத்தினான். அவனை பார்த்த கந்தர்வன் வஞ்சகமாக சிரித்துவிட்டு, நான் அவன் கிட்ட அடி வாங்கும் போதும் மொக்க வாங்கும் போதும் சிரிச்சுக்கிட்டு தப்பிச்சா போதுன்னு ஒதுங்கியும் போயிட்டு இருந்தேல, இப்ப அதே வழி உனக்கு வரவும் தான், என் வழி உனக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா என்று நினைத்தான். அந்த வழியிலிருந்து ஹரி மீண்டு வருவதற்குள் அவனுக்கு அடுத்த அடி காத்து கொண்டிருந்தது. அது என்னவென்றால், ஆதன் தனது லைட் சக்தியை கையில் எடுத்து ஹரியின் உடம்பிலேயே வைத்து விட்டான். அந்த சக்தி லேசர் லைட் போல ஹரியின் உடம்புக்குள் சென்று அவனது உடம்பில் இருக்கும் உறுப்புகளை சேதப்படுத்தியது. அந்த வலியை தாங்க முடியாமல் கீழே விழுந்தான் ஹரி. அவன் வலியில் துடித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த கந்தர்வன் வஞ்சகமாக சிரித்துக் கொண்டிருந்தான். ஆதன் ஹரியை கோபமாக பார்த்து, இன்னைக்கு உன்னோட கையை மட்டும்தான் உடைச்சிருக்கேன், இன்னொரு வாட்டி உன்னை பார்த்தேன் உன் உடம்புல உயிர் இருக்காது பாத்துக்கோ என்று எச்சரித்தான். தன்னை அடிக்க வந்தால் அல்ல, தன்னை தொட வேண்டும் என்று நினைத்தாலே அவனது கைகால்களை உடைக்க தயங்க மாட்டேன் என்று ஆதன் ஹரியின் கைகளை உடைத்து அங்கிருந்த கூட்டத்தினருக்கு நிரூபித்து விட்டான். ஹரி வழியில் கத்தியதால் அவன் முகம் சிவந்தது. ஆதனும் அங்கிருக்க விரும்பவில்லை. அவன் தான் வந்த வேலையை பார்க்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவன் ஆதனை பார்த்து, யாரா இவன் இந்த அடி அடிக்கிறான், 8வது லெவல் சக்தியை வச்சுட்டு இப்படியெல்லாம் அடிக்க முடியுமா என்ன என்று ஆச்சரியத்துடன் கூறினான். அந்த கூட்டத்தினர் ஒருவருக்கொருவர் ஆதனை பற்றி ஒவ்வொரு விஷயம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஆதன் அதை எதுவும் கண்டுகொள்ளவில்லை. ஆதன் அங்கிருந்து கிளம்பலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அவன் கந்தர்வனையும் ஹரியையும் பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த பக்கம் இருந்து மதுரா அகாடமியின் 2 வலிமை மிக்க சிறந்த வீரர்கள் ஆதனை சுற்றி கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து வியந்து போனார்கள். அந்த இருவரில் ஒருவன் தான் நேற்று ஆதனிடம் அடிவாங்கிய சித்தார்த் ஆகும். மற்றொருவன் பெயர் தாஸ் என்பதாகும். அந்த கூட்டத்தை பார்த்த தாஸ் சித்தார்த்தை பார்த்து, மச்சான் என்னடா அங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, அங்க ஏதாவது பிரச்சனையா என்ன, வாடா போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் என்று கூறினான். சித்தார்த்தும் சரியென்று தலையசைத்து விட்டு தாசுடன் சேர்ந்து அந்த இடத்திற்கு சென்றான். அவர்கள் இருவரும் வருவதை பார்த்த அங்கிருந்த மக்கள் அனைவரும் அவர்களது கவனத்தை இந்த 2 பேரின் பக்கம் திருப்பினார்கள். ஏனென்றால் இவர்கள் இருவரும் மதுரா அகாடமியின் சிறந்த வீரர்களாகும். அதனால் அங்கிருந்த கூட்டமே திரும்பி அவர்களை கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தது. அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவன், மச்சான் அங்க பாடுறா, மதுரா அகாடமி ரேங்கிங் போர்டுல 8வது இடத்துல இருக்க தாஸ் வர்றான்டா என்று கூறினான். அதை கேட்ட அவனது நண்பன், அதை விடு மச்சான், அவன் கூட யாரு வர்றாங்கன்னு பாரு, 2 வாரத்துக்கு முன்னாடி ரேங்கிங் போர்டுல 7வது இடத்துல இருந்த சித்தார்த் வர்றான் பாரு, அவன் இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வேற போயிட்டான்
அதனால அவன் சக்தியும் இந்நேரம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் என்று கூறினான். ஆமா ஆமா, இவனுங்க எங்க போனாலும் பிரச்சனை பண்ணுவானுங்க. இதுல இங்க வேற எவனோ ஒருத்தன் புதுசா வந்து பிரச்சனை பண்றான். சரி, என்னாக போகுதுன்னு பாக்கலாம் என்று கூறினான் அந்த மற்றொரு நபர். இருவரும் வந்ததும் முதலில் பார்த்தது கந்தர்வனைத்தான். இவர்கள் மூவரும் நெருங்கிய நண்பர்களாவார்கள். அப்போது தாஸ் வேகமாக சென்று கந்தர்வனை பார்த்து, டேய், என்னடாச்சு உனக்கு? உன்னை யாரா இப்படி அடிச்சது என்று பதட்டத்துடன் கேட்டான். அப்போது கந்தர்வன் தனது வழியிலும் ஆதனை கை காட்டி, இவன் தான் தாஸ் என்ன அடிச்சது, அதுவும் இல்லாம என் நெஞ்சிலையும் மிதிச்சிட்டான்டா, நெஞ்சு ரொம்ப வலிக்குது என்று கூறினான். கந்தர்வனின் கை திசையை பார்த்தான் தாஸ். சித்தார்த்தம் திரும்பி அந்த திசையை பார்த்தான். அப்போது ஆதனும் திரும்பி மூவரையும் கோபமாக முறைத்தான். ஆதன் 8வது லெவல் சக்தியில் இருப்பதை பார்த்த தாஸ், இவன் 8வது லெவல் சக்தியில தானே இருக்கான், இவனா நம்ம கந்தர்வன் அடிச்சது, இதெல்லாம் நம்பவே முடியல என்று நினைத்து குழம்பினான். சித்தார்த் ஆதனை பார்த்ததும் ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தான். அவன் உடம்பு பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது. ஆத்தாடி, இவன் என்ன நம்ம எங்க போனாலும் வர்றான், இல்ல இவன் எங்க போனாலும் நம்ம போய் மாட்டிக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்துல நம்ம வாயே திறக்க கூடாதுரா சாமி. இந்த கந்தர்வனும் ஏதாவது வாய் பேசியிருப்பான். ஏன்னா இவனுக்கு நம்மளோட வாய் கொஞ்சம் அதிகம்தான், அதனாலதான் இவன் புடிச்சு வெளுத்து விட்டுட்டான் என்று நினைத்து சிரித்தான். அதன் பிறகு சித்தார்த் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவன் தலை நிமிர்ந்து ஆதனை பார்க்கவே பயந்து கொண்டிருந்தான். ஏனென்றால் ஆதனின் பலத்தை அறிந்தவன் சித்தார்த். நேற்று வாங்கிய அடியே வலித்துக் கொண்டிருக்கிறது. இதில் தேவையில்லாமல் இன்று இந்த விஷயத்தில் மூக்கை நுழைத்து மூக்கு உடைபட வேண்டாம் என்று எண்ணினான் சித்தார்த். தாஸ் ஆதனை பார்த்து, ஏண்டாடே, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா 8வது லெவல் சக்தியை வச்சுக்கிட்டு என் நண்பன் அடிச்சிருப்ப என்று கோபமாக கேட்டான். ஏன், உன்னை அந்த மாதிரி அடிச்சு வாயை உடைக்கணுமா? அப்பதான் வாயை மூடிட்டு போய் உன் வேலையை பாப்பியா என்று ஆதனும் கோபமாக கேட்டான். தாஸ் கோபமாக பேசியதால் ஆதனும் அவனிடம் கோபமாக பேசினான். அப்போது தாஸ் தனது இடத்திலிருந்து வேகமாக எழுந்து ஆதனை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன பார்த்து இப்படி பேசுவ? நீ என்ன தந்திரம் பண்ணி என் நண்பன் கந்தர்வனை அடிச்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் தந்திரம்லாம் என்ன எதுவும் பண்ணாதுரா என்று கூறிவிட்டு ஆதனை முறைத்தான். நான் யாரையும் வம்புழுக்க மாட்டேன். ஆனா நீ பேசுறது என்ன சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு. சரி, உங்கூட சண்டை போட நானும் ரெடியா இருக்கேன் என்று கூறினான் ஆதன். சண்டை போட்டு கையை உடைச்சுக்கிறத விட நீயே உன் கையை உடைச்சுக்கிறேன்னா உனக்கு நல்லது. இல்ல நான் உடைச்சேன்னா நீ வாழ்நாள்ல இந்த நாளை மறக்கவே மாட்ட என்று கூறினான் தாஸ். அதை கேட்ட மக்கள், தாஸ் வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த புதுசா வந்த ஆள் கைய அவனா உடைக்க சொல்றான், இல்லனா இங்க பெரிய போர்க்களமே நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தாஸ் அடிச்சா சித்தார்த் சும்மா விட மாட்டான். அதனால இப்ப இந்த புதுசா வந்தவனுக்கு தலைவலி ஆரம்பிக்க போகுது. இவன் எப்படி தாச சமாளிக்க போறான்னு தெரியல என்று அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் கேட்ட ஆதன் தாஸை பார்த்து, அடேங்கப்பா, உன்னை பத்தி இங்க இருக்கவங்க பெருசா பேசுறாங்களே, ஆனா பார்த்தா நீயும் 8வது லெவல்ல தானே இருக்க. சரி, நான் லெவலை பார்த்து சண்டை போடுறவன் கிடையாது, உன் ஆற்றல் என்னன்னு பாக்கலாம் வா என்று கூறினான். தாஸின் வலிமைக்கு முன்பு ஆதன் ஒரு பொருட்டே இல்லை என்று அங்கிருந்த அனைவரும் நம்பினார்கள். ஆனால் அங்கிருந்த கூட்டத்திலேயே சித்தார்த், கந்தர்வன் மற்றும் ஹரிக்குத்தான் ஆதனின் சக்தியின் வலிமை தெரிந்தது. அங்கு மக்கள் ஆதனை தவறாக எடை போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து அந்த மூவருக்கும் உடம்பு பயத்தில் நடுங்கியது. சித்தார்த் தாஸை அழைத்து, மச்சான், நீ நினைக்கிற மாதிரி என்று பேசுவதற்கு வந்தான். அவனை தாஸ் பேச விடாமல் தடுத்து விட்டு, மச்சான், இவனெல்லாம் அடிச்சு நீ வளர விட வேணாண்டா, இவனை நானே அடிச்சு பறக்க விட்டுறேன். இவன் ரொம்ப வாய் பேசுறான், இவனெல்லாம் அடிச்சு வாயை உடைச்சாதான் சரிபட்டு வரும் என்று கூறினான். ஐயோ, நம்ம ஒண்ணு சொல்ல வர்றோம், அதுக்குள்ள இவன் ஒண்ணு புரிஞ்சுட்டு பேசுறானே. சரி, அடிபட்டு வரட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல வந்ததே உனக்கு புரியும் என்று நினைத்தான் சித்தார்த். சித்தார்த் தாசுடன் சேர்ந்து நின்றால் நேற்று நடந்ததுதான் இருவருக்கும் நடக்கும் என்று சித்தார்த்துக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவன் அமைதியாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்தான். அப்போது ஆதன் தாஸை பார்த்து, உன்ன மாதிரி வாய் பேசுறவனாலமெல்லாம் என்னாச்சுன்னு எனக்கு தாண்டா தெரியும். அதனால நீ எவ்வளவு பேசுறியோ பேசு, அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு என்று கூறினான். நான் உங்ககிட்ட முதல்ல சொன்ன மாதிரி நீ இத்தனை நாள் பார்த்த ஆளுங்க வேற, நான் வேற. இத நீ கண்டிப்பா இந்த சண்டையோட கடைசியில புரிஞ்சுப்ப என்று கூறிவிட்டு ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்தான் தாஸ். சரி, இதுக்கப்புறம் பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, வாடா பாத்துக்கலாம் என்று கூறினான் ஆதன். இவனுக்கு சரியான பாடத்தை சொல்லிக் கொடுத்தே ஆகணும் என்று தாஸ் தனது மனதிற்குள் நினைத்துவிட்டு ஆதனை பார்த்து முறைத்துக் கொண்டே தனது காலை ஓங்கி தரையில் மிதித்தான். அப்போது அந்த பூமியே விரிசல் ஏற்பட்டது. அதே போலதான் ஆதன் தன் மீது ஏதோ பாறை வந்து விழுந்தது போல உணர்ந்தான். அங்கிருந்து மக்கள் அனைவரும் அந்த சக்தியால் தடுமாற ஆரம்பித்தார்கள்.
இங்க இங்க என்ன நடக்குது? ஏதோ நிலநடுக்க வந்த மாதிரி இருக்கு. நம்மளால பூமியில நிக்க கூட முடியலையே என்று கூட்டத்தில் ஒருவன் கூறினான். இதுதான் தாஸோட சக்தியே. அவன் பார்க்கதான் 8வது லெவல் சக்தி வச்சிருக்கவன். ஆனா அவன் சக்தி ஆற்றல் எல்லாம் 9வது லெவலுக்கு அப்பாற்பட்ட சக்தி. அதுவும் இல்லாம ஸ்டோன்மேன் மிருகத்தை வேற இவன் அவேக் பண்ணிருக்கான். அதனால இவன் சக்தியோட சேர்த்து பூமி சக்தியும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த சக்தியை அந்த பையன் எப்படி சமாளிக்க போறான்னு தான் தெரியல என்று கூட்டத்தில் இருந்த மற்றொருவன் கூறினான். அப்போது தாஸிற்கு பின்னால் ஒரு கற்களால் ஆன ஒரு மிருகம் எழுந்து நின்றது. அது சுமார் 50 அடி உயரம் இருக்கும். அதை பார்த்த கூட்டத்தினர் பயந்து பின்னால் சென்றார்கள். அந்த கற்களால் ஆன மனிதன் போன்ற வடிவம் கொண்ட ஸ்பிரிட்டை தான் தாஸ் அவேக்கன் பண்ணியிருக்கிறான். அதை பார்த்த ஆதன் சற்றும் பதட்டமடையாமல் அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த கூட்டத்தினர் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். என்ன இவன் எதுவும் பண்ணாம அமைதியா நின்றுட்டு இருக்கான் என்று கூட்டத்தில் இருந்த ஒருவன் ஆச்சரியமாக கூறினான். அப்போது அவனுக்கு பக்கத்தில் இருந்த ஒருவன், அப்ப இவன் தாசை எதிர்க்க முடியாது, சரண்டர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். இல்லனா அதை விட பெரிய சக்தி வச்சுதான் தாசை தோற்கடிக்க போறான், அதுதான் நடக்க போது வாரு என்று கூறினான். இப்படி கூட்டத்தில் ஆங்காங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் ஆதன் காதில் போட்டுக் கொள்ளவே இல்லை. அவன் அமைதியாக நின்று தாஸ் என்ன செய்கிறான் என்று பார்த்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் ஆதன் வேட்டையன் மற்றும் நவயுகனையே பந்தாடியவன். அவர்களை அடித்து பந்தாடியது மட்டுமின்றி இருவரையும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பு கொன்றவனாகும். அப்படி இருக்கும்போது 8வது லெவலில் இருக்கும் தாஸை பார்த்து ஆதன் பயப்பட வாய்ப்பே இல்லை. மறுபக்கம் தாஸ் தனது ஸ்பிரிட் சக்தியை உள்வாங்கிக் கொண்டு ஆதனை நோக்கி ஒரு பெரிய பாறையை எறிந்தான். அந்த பாறை வேகமாக பறந்து வந்தது. அத்துடன் தரையிலும் நிலத்திலும் விரிசல் ஏற்பட்டது. அந்த பாறையை பார்த்த அந்த மதுரா அகாடமியில் ஒரு 9வது லெவல் சக்தி உள்ள நபர், இந்த பாறை அந்த பையன் மேல விழுந்துருச்சுன்னா அவன் கண்டிப்பா இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது வெறும் பாறை இல்ல, அந்த பாறையில நில சக்தியோட சேர்த்து தாஸோட சக்தியும் இருக்கு. பார்க்கலாம் அங்க பையன் தப்பிக்கிறானா இல்ல சாகுறானான்னு என்று கூறினான். அங்கிருந்த அனைவரும் அந்த பாறையை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பாறை தனக்கு அருகில் வந்ததை தெரிந்து கொண்ட ஆதன், பட்டாம்பூச்சி படிக்கட்டுகளே என்று கத்தினான். அந்த பாறைக்கு மேல் பறக்க ஆரம்பித்தான். ஆதன் அப்போதுதான் அந்த பாறையின் மீது ஏறி அதை ஒரு அழுத்திவிட்டு, குரங்கு குத்து சக்தியே என்று கூறினான். அடுத்த நிமிடம் அவனுக்கு இரட்டிப்பு பலம் வந்தது. அந்த பாறை அப்படியே தரையில் அடித்து பூமியை பிளந்து கொண்டு சென்றது. ஆதனும் அந்த பூமிக்குள் சென்று விட்டான். அதை பார்த்த கூட்டத்தினரும் தாசும் ஆதனின் கதை முடிவுக்கு வந்துவிட்டது என்று எண்ணினார்கள். அப்போது ஆதன் தனது பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியால் அந்த பூமிக்குள் இருந்து பறந்து மேலே வந்தான். அதை பார்த்து அங்கிருந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. இது எப்படி சாத்தியமாச்சு என்று தாஸ் வாயை பிளந்து கொண்டு ஆதனை பார்த்து கொண்டிருந்தான். இவன் சாதாரணமான ஆள் இல்ல, இவனை தாசாலே ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்று கூட்டத்தில் இருந்த ஒருவன் கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த பலரும் ஆம் என்று தலையசைத்தார்கள். அதை பார்த்த தாசிற்கு கோபம் மேலும் அதிகமானது. அவன் கண்களை மூடி தனது புது ஆற்றலை வெளியெடுத்தான். அந்த ஆற்றல் வெளியே வரவும் அங்கு புயல் காற்று வீசியது. அங்கிருந்த மக்கள் அனைவரும் தள்ளாடினார்கள். ஆனால் ஆதனும் தாசும் மட்டும் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். தாஸ் ஆதனை சமாளிப்பானா? கூட்டத்தினருக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 133. தாஸ் தனது புது ஆற்றல் சக்தியை வெளியெடுத்தான். அப்போது அங்கு பலமாக காற்று வீசியது. ஆனால் அது புயல் காற்று வீசுவது போல் அங்கிருந்த மக்கள் அங்குமிங்கும் தள்ளாட வைத்தது. ஆனால் ஆதன் அதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்து கந்தர்வன் திகைத்து போனான். இவன் உண்மையாவும் 8வது லெவல் சக்தியில தான் இருக்கானா? ஏன்னா இந்த சக்தி ஆற்றலை வெளியே எடுக்கிற ஆளை தவிர மற்றவங்க எல்லாரும் இப்படி அடிக்கிற காத்துல நிக்கவே முடியாது. அப்புறம் எப்படி இவன் மட்டும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறான் என்று கந்தர்வன் நினைத்து அதிர்ச்சியுடன் ஆதனை பார்த்து கொண்டிருந்தான். தாஸ் கண்களை திறந்த போது அந்த காற்றின் வேகம் மெல்ல மெல்ல குறைந்தது. அவன் தனது ஆற்றலை எடுத்து அந்த கற்களாலான அவனது ஸ்பிரிட்டின் மீது போட்டதும் அந்த ஸ்பிரிட் கண்கள் சிவந்து நின்று கொண்டிருந்தது. அப்போது அதன் கண்ணில் இருந்து ஒரு சிவப்பு நிறமான நெருப்பு பாறை தரையில் விழுந்தது. தாஸ் அந்த நெருப்பு பாறையை தனது சக்தியை கொண்டு தூக்கி ஆதனை நோக்கி எறிந்தான். அந்த நெருப்பு பாறை ஆதனை நோக்கி நெருங்க நெருங்க பாறை பெரிதானது. அதை பார்த்த மக்கள், இந்த நெருப்பு பாறை என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் இதுல இருந்து தப்பிக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பாறை மேல கூட அந்த பையன் ஏறி அழுத்தி பூமிக்குள்ள தள்ளிட்டான். ஆனா இந்த நெருப்பு பாறையோட துகள்கள் கூட அந்த இடத்த சாம்பலாக்கிக்கிட்டே போதே
இந்த பாறையோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த பாறை மெதுவா போகுது, அவ்வளவுதான் என்று கூறினான் ஒரு நபர். அந்த நெருப்பு பாறையை பார்த்த ஆதன், இதை நம்மள நெருங்க விட்டா பாதிப்பு நமக்கு அதிகமா இருக்கும், அதனால இதை தூரத்திலே அடிச்சு நொறுக்கிடலாம் என்று நினைத்தான். ஆதன் அதை நினைத்த அடுத்த நொடி லைட் சக்தியே என்று கத்தினான். அப்போது லைட் சக்தியை தனது உள்ளங்கையில் எடுத்து அந்த நெருப்பு பாறையை அடித்தான் ஆதன். அந்த நெருப்பு பாறை சுக்குநூறாக உடைந்து சிதறி கீழே விழுந்தது. அது வெடித்து சிதறிய போது அங்கிருந்த மக்களும் தாசும் தங்களது முகத்தை மூடிக்கொண்டு கீழே அமர்ந்தார்கள். அந்த ஒரு நிமிடம் அந்த இடத்தில் சூரியன் வந்து போனது போல அப்படி ஒரு வெளிச்சம் வந்து போனது. அனைவரும் தங்களது கண்களை மூடிக்கொண்டார்கள். அதேபோல் தாசும் தனது கண்களை மூடிவிட்டு எழுந்து பார்க்கும்போது ஆதன் தனது பட்டாம்பூச்சி படிக்கட்டுகளை பயன்படுத்தி மேலே பறந்து வந்தான். அவன் கையில் மின்னல் ஈட்டி இருந்தது. அதை தாசின் ஒரு கையில் குத்தி நின்றான் ஆதன். அந்த ஈட்டி மின்னல் சக்தியும் சேர்ந்திருந்ததால் அதை தாசால் கையில் பிடித்து பிடுங்கி எறிய முடியாமல் வழியில் கத்தி கதறினான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் பயத்தில் ஒரு அடி பின்னால் சென்றார்கள். இந்த பையனும் சாதாரணமான ஆள் இல்ல, ஏன்னா இவன் தாசைய அலற விடுறானே என்று கூட்டத்தில் அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் தாசின் கையில் குத்தியிருந்த ஈட்டியை பிடித்துக் கொண்டு தாஸை பார்த்து, என்னப்பா தாஸ், என்ன வலிக்குதா இல்ல வலிக்கிற மாதிரி நடிக்கிறியா என்று கேட்டுவிட்டு அந்த ஈட்டியை ஒரு அழுத்த அழுத்தினான். அப்போது தாஸ் வலியில் கத்தினான். அவன் அந்த மின்னல் ஈட்டியை கையில் பிடிக்கும் போது ஆதன் தனது கையை ஈட்டியிலிருந்து எடுத்து விடுவான். அதனால்தான் தாஸின் கையில் மின்னல் சக்தி வலுவாக தாக்குகிறது. நீ என் கைகால உடைக்கிறியா? இப்ப யார் கைய உடைச்சாங்கன்னு பாத்தியா? சரிடா, உனக்கு இன்னொரு வாய்ப்பு தர்றேன். இந்த ஈட்டியை எடுத்துட்டு போய் நான் அதே இடத்துல நிக்கிறேன். நீ உன் சக்தியை பயன்படுத்து. ஆனா ஒரு அட்டாக் தான், அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்கு, நான் அங்க போயிருவேன், சரியா என்று ஆதன் கூறிவிட்டு அந்த ஈட்டியை வெடுக்கென்று புடுங்கினான். மீண்டும் வழியில் கதறினான் தாஸ். அந்த வழியை பொறுத்துக் கொண்டு அவனுக்கு பின்னால் இருக்கும் அந்த மிருகத்தின் சக்தியை தனது உடம்புக்குள் எடுத்துக்கொண்டு தனது ஆற்றல் சக்தியையும் அதனுடன் சேர்த்து ஒரு சக்தியையும் கையில் எடுத்தான் தாஸ். அவனால் இடது கையில் சக்தியை திரட்ட முடியவில்லை. காரணம், ஆதனின் ஈட்டி குத்தியதால் அதில் ரத்தம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் வலது கையில் அந்த சக்தியை எடுத்தான் தாஸ். அந்த சக்தி பார்ப்பதற்கு சின்ன கற்களில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் பந்து போல இருந்தது. ஆனால் அது ஆயிரக்கணக்கான நெருப்பு பந்துகளாக வந்து நின்றது. அதை தாக்கவும் தாஸ் தயாரானான். அதை தாக்க தாசிற்கு அருகில் ஒரு பீரங்கி போல் ஒன்று வந்தது. அதில் அந்த ஆற்றலை போட்டு ஆதனை தாக்க தயாரானான். அதை பார்த்த மக்கள் இந்த தாக்குதலை ஆதன் எப்படி உடைத்தறிய போகிறான் என்று பார்க்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ஆதன் தனது ஈட்டியை வாளாக மாற்றி நின்றான். தாஸ் தாக்குவதற்கு ஆரம்பித்தான். மறுபக்கம் சோமன் பயிற்சியை அசோகனுடனும் அதுல்யாவுடனும் முடித்துவிட்டு ஆதனை நினைத்து சோகமாக அமர்ந்து கொண்டிருந்தான். அதை பார்த்த அசோகன், என்னடா சோமன, எப்பவும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்ப, இப்ப என்ன தரைய பார்த்துட்டு உட்கார்ந்திருக்க என்று கேட்டான். இல்லனா, இந்த ஆதன் போய் 5 நாள் ஆச்சு, இன்னும் எங்க போனா என்ன பண்றான்னு ஒன்னும் தெரியல, அதான் வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் எனக்கு என்ன ஆளா இருக்கு, அவ எனக்கு கூப்பிட்டு பேசல, அவளை பார்க்கலன்னு வருத்தப்பட என்று சிரித்துக் கொண்டே கூறினான் சோமன். அதை கேட்டதும் அசோகன் வேகமாக திரும்பி அதுல்யாவை பார்த்து, அதுல்யா, நீ சோமன் கிட்ட விஷயத்த சொல்லலையா? நீ சொல்லிருப்பேன் தானே நானும் சொல்லாம இருந்தேன் என்று கூறினான். அதை கேட்டதும் சோமன் மனம் பதட்டமடைந்தது. அவன் அசோகனை பார்த்து, அண்ணா ஆதனுக்கு என்னாச்சு? அக்கா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, அவனுக்கு என்னாச்சு? அவன் நல்லா இருக்கான்ல? அவன் இப்ப எங்க இருக்கான்? அந்த மலையில தானே? சரி, நான் அவனை அங்க போய் தேடிக்கிறேன் என்று கூறினான். டேய், என்னடா பட்டாசு சத்தம் கேட்ட பன்னி மாதிரி பதற? அவனுக்கு ஏதாவதுனா நாங்க 2 பேரும் விட்டுருவோமா, இல்ல உன்கிட்ட சொல்லாம தான் இருப்போமா? சொல்லு. அவனுக்கு எதுவும் இல்ல, அவன் நேத்தே வந்துட்டான். அப்புறம் அவன் 9வது லெவல் சக்திக்கு போகணும்னு நம்ம மதுரா அகாடமியோட மைய பகுதிக்கு தான் போயிருக்கான் என்று அசோகன் கூறி முடிப்பதற்குள் சோமன் அங்கிருந்து எழுந்து ஆதனை பார்க்க ஓடிவிட்டான். அதை பார்த்த அதுல்யா, என்ன அசோகா, இவன் ஆத மேல இவ்ளோ அன்பா இருக்கான், அன்புல இவன் நம்மளெல்லாம் மெஞ்சிருவான் போல இருக்கே என்று கூறினாள். ஆமா அதுல்யா, சரி, அவன் போய் ஆதனை பார்த்துட்டு வரட்டும், நம்ம போய் நம்ம ரூம்ல ரெஸ்ட் எடுக்கலாம் வா என்று கூறினான் அசோகன். அதுல்யாவும் சரியென்றவாறு தலையசைத்து விட்டு அங்கிருந்து இருவரும் எழுந்து மெதுவாக நடந்து கொண்டே பேசி சிரித்துக் கொண்டு ரூமுக்கு சென்றார்கள். மறுபக்கம் அந்த தாசின் தாக்குதலை ஆதன் தனது மின்னல் வாள் கொண்டு தடுத்துக் கொண்டிருந்தான். இருப்பினும் அந்த நெருப்பு பந்துகள் அதிகமாக வர ஆரம்பித்தது. அந்த சின்ன சின்ன நெருப்பு பந்துகள் பட்டு உடம்பெல்லாம் காயப்பட்டிருந்தது.
இருப்பினும் அவன் தனது வாளை வைத்து தடுத்துக் கொண்டுதான் இருந்தான். அப்போது தாஸ் ஆதனை பார்த்து, என்னடா தாக்கத்தை தாங்க முடியலையா? இப்ப பாரு, ஒட்டுமொத்தமா அனுப்புறேன், இதை எப்படி சமாளிக்கிறேன்னு பாக்குறேன் என்று ஏளனமாக கூறினான். தாஸ் அந்த 1000க்கும் மேற்பட்ட நெருப்பு பந்துகளை ஆதனை நோக்கி எல்லா திசைகளிலும் சுற்றி வர வைத்தான். அந்த நெருப்பு பந்துகள் ஆதனை ஒரே நேரத்தில் 360 டிகிரியில் அட்டாக் செய்ய காத்துக் கொண்டிருந்தது. தாஸ் ஆதனை பார்த்து, இப்ப நீ எப்படி இந்த அட்டாக்கை சமாளிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டா என்று கூறிவிட்டு அந்த அட்டாக்கை ஒரே நேரத்தில் ஆதனை அட்டாக் செய்ய தயாரானான். ஆதன் தாஸை பார்த்து, எவ்வளவு சிரிக்க முடியுமோ சிரிச்சுக்கோ தாஸ், இந்த அட்டாக்கு அப்புறம் உன் இன்னொரு கையும் என் ஈட்டி பதம் பார்க்க போகுது, அப்ப நீ அழுகணும்ல, அதனால இப்போ நீ நல்லா சிரிச்சுக்கோ என்று கூறினான். அப்போது சித்தார்த் தாஸிடம் சென்று, மச்சான் நீ அடிச்ச வரைக்கும் போதுண்டா, இதுக்கு மேல நம்ம போய் கந்தர்வனை கூட்டிட்டு போய் அவனுக்கு முதலுதவி செய்யலாம் வாடா, அப்பதான் அவனோட காயங்களுக்கு மருந்து போட முடியும், உன்னோட காயத்துக்கும் மருந்து போட முடியும் என்று ஆதனிடம் சண்டை போட வேண்டாம் என்று சொல்லாமல் சொன்னான். இல்ல மச்சான், இவன் பேசின பேச்சுக்கு இவன் என்னையும் கந்தர்வனையும் அடிச்சு அடிக்கும், இவனுக்கு தண்டனையை கொடுத்தே ஆகணும்டா, அதனால நீ தள்ளிப்போ, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும் என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினான் தாஸ். அதை கேட்ட சித்தார்த், எனக்கு இது தேவைதான், போடா போய் அடிபட்டு வாடான்னு விடாம போய் அவனை வேண்டான்னு சொல்லதான் அவன் ஓவரா பண்றான், சரி இவனே சொல்லிட்டான்ல, நம்ம ஓரமா நின்று பார்க்கலாம் என்று கூறினான். தாஸ் ஆதனை நோக்கி அந்த நெருப்பு பந்துகளை தாக்க செய்தான். ஆதன் சுற்றியும் பார்த்துவிட்டு தனது மின்னல் வாளை ஈட்டியாக மாற்றி அதை ஓங்கி தரையில் குத்தினான். அப்போது அவன் ஈட்டியில் இருந்து ஒரு சத்தம் வந்து அவனை சுற்றி வந்த நெருப்பு பந்துகள் அனைத்தையும் சுக்குநூறாக உடைத்தெறிந்தது. அந்த நெருப்பு பந்துகள் வெடித்து சிதறும் போது அனைவருக்கும் அது அனல் அடித்தது. அது மட்டுமின்றி ஆதன் அந்த ஈட்டியை தரையில் குத்தியதும் வேகமாக எதிரில் இருந்து தாசி நோக்கி சென்று அந்த அதிர்வு அவனை தாக்கி தடுமாறியவாறே பின்னால் செல்ல வைத்தது. அப்போது அதை பயன்படுத்திக் கொண்ட ஆதன் தனது பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை பயன்படுத்தி வேகமாக மேலே பறந்து சென்று தாசுக்கு அருகில் சென்று அவனை ஆதன் ஒரு கையில் பிடித்துவிட்டு மறு கையில் அந்த மின்னல் ஈட்டியை வலது கையிலும் குத்தினான். அப்போது அந்த பக்கம் இருந்து ஒருவன் விசில் அடித்தான். ஆதன் வேகமாக திரும்பி பார்த்தான். அங்கு சோமன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்த ஆதனுக்கு அளவு கிடந்த சந்தோஷம். அவன் அந்த ஈட்டியை தாசின் வலது கையில் குத்தியவாறு அப்படியே விட்டு வந்து சோமனை பார்த்து, டேய் நீ எங்கடா இங்கே வந்திருக்க, நீயும் 8வது லெவலுக்கு தியானம் பண்ண வந்துட்டிய என்ன என்று கேட்டான் ஆதன். அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உன்னை பார்க்கதான் வந்தேன், நான் என்ன உன்ன மாதிரி ஹீரோவா 9 நாள்ல 9 லெவல் சக்தியை முடிக்க, நான் சாதாரண மக்களின் நாயகன், காமெடிய மச்சான் என்று கூறினான் சோமன். அதை கேட்டதும் ஆதன் சிரித்துக் கொண்டே சோமனை கட்டி அணைத்துக் கொண்டான். அப்போது அந்த பக்கம் இருந்து தாஸ் சத்தமிட்டு கத்தினான். சோமன் அவனை பார்த்து விட்டு, டே ஆதனே, நீ என்ன பார்த்த சந்தோஷத்துல அங்க பாரு உன் ஈட்டி எடுக்காம வந்துட்ட, போய் அதை எடுத்துட்டு வா போ என்று சிரித்துக் கொண்டே கூறினான். ஆதனும் வேகமாக சென்று தாசிற்கு அருகில் நின்றான். தாசந்திர மின்னல் ஈட்டியை எடுக்க முடியாமல் வழியில் அங்குமிங்கும் கதறிக்கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆதன் அந்த மின்னல் ஈட்டியை அவனது வலது கையில் இருந்து பிடுங்கிவிட்டு தாசின் நெஞ்சில் எட்டி உதைத்தான். அவன் 50 அடி தூரம் பறந்து சென்று விழுந்தான். என்னடா நான் சொன்ன மாதிரியே 2 கையிலையும் ஈட்டி குத்திட்டனா? இப்படி சொன்ன மாதிரி இருக்கணும்டா, அதை விட்டுட்டு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்க கூடாது, சரியா என்று கூறினான் ஆதன். தாஸ் கோபத்தில் தனது கையை அழுத்தி மேலே எழுந்தான். அப்போது அவனது கையை அவனால் தூக்க முடியவில்லை. அதன் வலியும் தாங்க முடியாமல் வழியில் துடித்துக் கொண்டிருந்தான். அந்த 2 கைகள் இருந்து இனி எந்த பயனும் இல்லை என்று புரிந்து கொண்டு சத்தமிட்டு கத்தி எழுதான் தாஸ். அதை பார்த்து அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் திகைத்து போனார்கள். யாரும் ஏதும் வாய் திறந்து பேசவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் வாய் தவறி ஆதனை தப்பாக பேசிவிட்டால் தாசின் நிலை தங்களுக்கும் வந்துவிடும் என்று அவர்கள் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். அப்போது தாஸ் சித்தார்த்தை பார்த்து, மச்சா இதுக்கு மேல என் கையை என்னால காப்பாற்ற முடியாது, ஆனா நீ அந்த ஆதனோட கையை உடைக்க முடியும்டா, போய் அவன் கையை உடைச்சிட்டு வாடா என்று கூறினான். அதை கேட்ட சித்தார்த் யோசித்துக் கொண்டிருந்தான். அவனை பார்த்த சோமன், டே ஆதனே, என்னடா இவனோட சண்டை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இவன் அந்த எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவங்கிட்ட சொல்றான், அவனை உன்னால அடிக்க முடியுமாடா என்று கேட்டான். ஆதன் சோமனை பார்த்து சிரித்துவிட்டு, நீ வேணும்னா பாரு, அவன் என் கூட சண்டைக்கே வரமாட்டான் என்று கூறினான். டேய் எப்படா ஆதனே, அவன் எக்ஸ்போர்ட் லெவல்ரா, அவன் ஏன்டா உன் கூட சண்டை போட பயப்பட போறான் என்று கேட்டான் சோமன். அப்போது ஆதன் சோமனிடம் நேற்று அந்த குகையில் நடந்த விஷயத்தை பற்றி தெளிவாக எடுத்துரைத்தான். அதை கேட்ட சோமன், அட இதான் விஷயமா, அப்பா இவன் வரமாட்டான்டா,
அங்க பாரு, அவன் உடம்பு பயத்துல எப்படி நடுங்குதுன்னு பாரு என்று கூறினான். அங்கிருந்த மக்களுக்கு ஆதனுக்கும் சித்தார்த்திற்கும் நடந்த சண்டையை பற்றி தெரியாததால் அங்கிருந்த அனைவரும் ஆதன் தான் சித்தார்த்திடம் மாட்டிக்கொண்டான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் சித்தார்த் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தி உள்ளவனாகும். ஆனால் ஆதன் 8வது லெவல் சக்தியை தான் வைத்திருக்கிறான். சித்தார்த் பயந்து கொண்டே ஆதனை நோக்கி நடந்து வந்தான். அதை பார்த்த சோமன், என்ன ஆதனே, அந்த ரப்பர் வாயன் வரமாட்டான்னு சொன்ன, அவன் என்னடானா மாப்பிளைய பார்க்க வர்ற பொண்ணு மாதிரி தரைய பார்த்துட்டு உன்னை பார்க்க வந்துகிட்டு இருக்கான் என்று கூறினான். அவன் சண்டை போடலாம் வரலடா, இப்ப பாரு அவன் பயந்துகிட்டு ஏதாவது என்ன கேட்பான், நான் கொஞ்சம் சத்தமா பேசினா போயிருவான் பாரு என்று கூறினான் ஆதன். ஆதன் சொன்னது போல சித்தார்த் தரையை பார்த்து கொண்டே வந்து ஆதனுக்கு முன்பு நின்று, நீங்க எதுக்கு தாஸ் அடிச்சீங்க? முதல்ல நீங்க கந்தர்வனை அடிச்சதுனால தானே தாஸ் உங்களை அடிச்சான் என்று பயந்து பயந்து பேசினான். அதை பார்த்த மக்களும் தாசும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் சக்தி உள்ளவன் 8வது லெவல் சக்தி உள்ள ஆதனிடம் இப்படி பேசுவது அங்கிருந்த அனைவருக்கும் நம்பவே முடியவில்லை. அப்போது ஆதன் சித்தார்த்தை பார்த்து, இப்ப நீ என்ன சொன்ன? நான் தான் அவனை முதல்ல அடிச்சனா? அதுக்கு முன்னாடி கந்தர்வன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? நீங்க 2 பேர் வந்தீங்களே, வந்தது அவன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்களா? அப்புறம் எதுக்குடா என்கிட்ட வந்து நியாயம் பேசிட்டு இருக்கீங்க? நான் ஏதோ அநியாயம் செஞ்ச மாதிரி என்று கோபமாக கர்ஜித்தான். அந்த சத்தமான குரலை கேட்கவும் சித்தார்த் நடுக்கம் மேலும் அதிகமானது. அவன் ஆதனை பார்த்து, சரிங்க, யார் தப்பு பண்ணிருந்தா என்ன, நீங்க மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போயிடலாம்ல என்று பதட்டத்துடன் கேட்டான். அதை கேட்ட ஆதன் தனது மின்னல் ஈட்டியை எடுத்து தரையில் வேகமாக குத்தி நின்றுவிட்டு சித்தார்த்தை முறைத்தான். சித்தார்த் தலையை நிமிர்ந்து கூட ஆதனை பார்க்கவில்லை. அப்போதும் அவன் தலையை குனிந்தேதான் நின்று கொண்டிருந்தான். இங்க பாரு, உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு இருக்க. நீ வந்து வந்து பேசிட்டு இருந்தனா அவனுங்களையாவது அடிச்சுதான் கை கால உடைச்ச. ஆனா நீ இதே மாதிரி மூஞ்சிக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன்னு வையே, உன்னை கொல்றது கூட நான் யோசிக்க மாட்டேன் பாத்துக்கோ என்று கோபமாக கூறினான் ஆதன். அதை கேட்டதும் சித்தார்த் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்றான். அதை பார்த்த மக்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஆதனுக்கும் சித்தார்த்திற்கும் மீண்டும் சண்டை வருமா? அங்கு புதிதாக வரப்போகும் முக்கியமான நபர் யார்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.